அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, நபிகளாரின் நற்குணங்கள் சம்பந்தமாக தினம் ஒரு தகவல்களாக சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபுதரே, உஹது மலையை நீர் பார்த்திருக்கிறீரா என கேட்டார்கள். தம் வேலை ஏதோ ஒன்றுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை அங்கு அனுப்பப் போகிறார்கள் என எண்ணி பகல் முடிய இன்னும் எவ்வளவு நேரம் உள்ளது என அறிந்து கொள்வதற்காக சூரியனை பார்த்துவிட்டு ஆம் என்றேன். உஹது மலையளவுக்கு தங்கம் என்னிடம் இருந்து அதில் 3 தினார்களை தவிர வேறு எதையும் செலவிடாமல் இருப்பதை நான் விரும்பவில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க. அன்பானவர்களே, இது புகாரியில் 1407வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உஹது மலை அளவிற்கு தங்கம் இருந்தாலும் அது என்ன செய்வாங்கன்னு சொன்னால், மக்களுக்கு கொடுக்கத்தான், தர்மம் செய்யத்தான் விரும்புவாங்க என்பதை இதிலிருந்து பார்க்க முடியும். நபிகளாரிடத்தில் பல்வேறு நற்குணங்கள் இருந்தாலும் தர்மம் செய்வதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக தலை சிறந்தவர்களாக இருந்ததற்கு பல செய்திகள் நமக்கு முன்னுதாரணமாக இருக்குது. மக்களெல்லாம் ஓடோடி வருவாங்க, நிறைய செல்வங்களை நபிகளாரிடத்தில் பெற்று செல்வார்கள். ஏழை எளிய மக்கள் ஆர்வத்தோடு வருவாங்க, நபிகளார் தருவாங்கன்னு நம்பிக்கையோடு இருப்பாங்க என்றதை நம்மளால் பல செய்திகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. நபிகளாரிடத்தில் எண்ணற்ற பல்வேறு நற்குணங்கள் இருந்தாலும் தான தர்மம் செய்வதிலே ஆக சிறந்த பண்புகள் அவரிடத்தில் இருந்த நம்மளால் பார்க்க முடிகிறது. இன்ஷா அல்லாஹ் நாமும் அப்படிப்பட்ட பண்புகளை வகுத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.